இந்த சிப்கார்டை வளர்ச்சின்னு சொன்னவன் அவன் மட்டும் சிக்கனான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வச்சு கொளுத்தி விட்டுருவேன். இப்போ என்னடா டே, நான் ஒரு கேள்வியை, ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் அண்ணன் கேட்குறேன். தொழிற்சாலை வளர்ச்சி, தொழிற்சாலை வளர்ச்சி என்று சொன்னீர்கள், சிப்கார்டு வளர்ச்சி, அது வளர்ச்சி, இது வளர்ச்சி என்றீர்கள். சரி, அப்புறம் எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 2500 கொடுக்குற? வேலை வாய்ப்பு வரும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வரும் என்றால் வேலை இல்லாத இளைஞனுக்கு எதற்காக 4000 கொடுக்குற? என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல. இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்கை மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்றான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸு, அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளையை கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்கக்கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கின தூக்கிட்டேன், அந்த இடத்துல உன்னை பண்ணிருக்க மாட்டேன், தூக்கிட்டேன். நான் ஏன் கொடுக்காதுன்னு சொல்லணும்? என்ன அதிகாரிகள் யாரும் வாங்கக்கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியிலே இருக்க மாட்டா, தூக்கிடுவேன், அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவால் மதிப்பிழக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் ஆள முடியும். அப்படி ஒரு தலைமை இருந்தானா அவன் தான் என் தாத்தன் காமராஜ். இன்னைக்கு அடுத்தவர் தோறுக்கு கைகட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அரசியல் மாண்பில்லாமல் போச்சு. தாத்தா விருதுநகரில் தோத்து போயிடுறாங்க. தோத்து போனோடனே பேரறிஞர் அண்ணா கிட்ட போய் ஆசை தம்பின்னு போய் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி அண்ணா நம்ம காமராஜ் தோத்துட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷமா தோத்துட்டாரு அப்படின்னு. ஒரு கண் கலங்கி சொல்றாரு, சந்தோஷப்படாதீங்க ஆசை தம்பி, ரொம்ப சங்கடப்படுவீர்கள் அப்படின்னு. மகத்தான ஒரு மக்கள் தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு எண்ணி பாருங்கன்றாங்க. இன்னும் ஒரு கட்சி தலைவருடைய, அவரை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சிருக்காரு, அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாதுரையை அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சன் சந்திக்க மறுத்துறாரு அமெரிக்க அதிபர். நிக்சன் இங்கே வரும்போது ஒரு இந்தியாவில் ஒருத்தரை சந்திக்க நினைக்கிறாரு, அது நம்ம தாத்தா காமராஜர். அவனுக்கு ஏதோ அவரை பிடிக்க பாத்திரணும் எப்படியாவது நினைக்கிறாப்புல. நம்மால திமிரல நிக்சன் எல்லாம் நான் பார்க்க முடியாதுன்றாப்புல. என்ன அப்படி சொல்லி அவர் அமெரிக்கா யாரா இருந்தா என்ன, நம்ம அண்ணாதுரையை சந்திக்க அவன் மறுத்துட்ட போது நான் ஏன் அவனை போய் சந்திக்கணும்? எப்படி பாருங்க, அண்ணாதுரை சந்திக்கலையா, நம்மளை சந்திக்கிறாரா, வெறுப்புக்காக அவரை சந்திப்போம்னு நினைச்சு சந்திக்கிறாள் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு அரசியல் மாண்பும் நாகரிகம் கொண்டு அரசியல் தீண்டாமை துளியும் இல்லாத வாழ்ந்த பெருமக்கள் அன்று வாழ்ந்திருக்கான். நான் ஒன்றும் மன்னன் இல்லையே, மந்திரி மகன் இல்லையே, கூட்டம் வர்றதுக்கு வான்னு சொன்னா அத்தனை ஓட்டு போடுறதுக்கு. இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்கான். அந்த இடத்த விட்டு போகாத. இப்ப கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. 30 நாள் காரியம் பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு, மகனே இங்க பாரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. அதனால இப்ப நமக்கு எந்த பெருமையும் வெளியில போய் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் சேர சோழ பாண்டிய வம்சம், நாங்கள்லாம் இப்ப தெரியுமா, எங்களுக்கு உலகத்துக்கு பொதுமறை தந்தவன், எங்களை போல ஆக செழுமையான இலக்கிய வளம் கொண்ட இனத்தை உலக வரலாற்றில் காட்டுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, ஒரு பெருமையும் பேச முடியாது. நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீங்கள அதெல்லாம் நீங்களாடா அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நடு ரோட்டில் ஓட்டப்பந்தயம் வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு. என் வீட்டு பக்கத்தில் தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில் கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. என்னைய பார்த்தோம் நான், ப்ளீஸ் என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தையாவது ஓட்டி தொலைங்கடா. கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னத்துக்கு இப்படி இருந்தா நீ கதை சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு
கடைசி வரை சன்னியாசியாக வந்து செத்து போனாப்புல. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பிள்ளைகள் அரசியல் கற்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இந்த எந்த பேராசிரியர் எந்த ஆசிரியர் சொன்னாலும் கேட்காதீங்க. நான் உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மேலே இருக்கிற பேரன்பின் காரணமாக இதை சொல்கிறேன், பெரும் அக்கறையின் காரணமாக சொல்கிறேன். அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டிய கல்வி உலகத்திலே கிடையாது. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், இவங்கெல்லாம் அது எங்கள் ஐயா கூட பேசும்போது, ராஜாராம் ஐயா கடைசியாக முடிக்கும்போது, அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, அரசியல் வேண்டாம் என்பதே ஆகப்பெரிய அரசியல். அதை கவனிச்சுக்கணும். நீங்கள் அதை பேசாதனால தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிருக்கோம். அதை கவனமாக இருக்கணும். அரசியல் நம் இதய துடிப்பு போல் இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கணும். சும்மா வரிசையில் நின்று ஓட்டு போடுறது மட்டும்தான் நினைக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நீ நல்ல கல்லூரி தேடி படிக்கணும், நல்ல ஆசிரியர்கிட்ட படிக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கட்டணும், நல்ல மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு வேணும். அவர் குடிப்பாரா, அவர் நல்லவரா, அதெல்லாம் இல்லை. பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, மண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதே இல்லை, டாக்குன்னு கொடுத்துருவேன். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும். நீ பார், இன்னொரு 4 வருஷம் கழித்து என்னை தேடி வருவே. அவர் ஒவ்வொருத்தராக கூப்பிடுவார், எப்பா அவரால் கொண்டு வாப்பா அப்படின்னு. உனக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்கிய, போத்தலில் குடிக்கிற, இது யாரோடது? இது குடிக்கிற தரத்தில் இருக்குன்னு மருத்துவ சான்றிதழ் தந்தவன். சரி, நான் குடிச்சிட்டேன், இங்கே சுற்றி இருக்கிற காக்கை, குருவி, கொக்கு, மைனாலாம் என்ன பண்ணும்? ஏதாவது யோசிச்சிருக்கியா? இதே பெருந்துறையில் 26-28 கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீரை எடுத்து குடிக்காதே யுரேனியம் கலந்துருச்சு, குடிக்கிற திறனில் இல்லை, தண்ணி நஞ்சாயிருச்சுங்கிறான். நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், ஜல் ஜீவன் ஒரு திட்டம் வருது, மத்திய அரசு தண்ணி கொடுக்குது. தண்ணியை டெல்லியிலிருந்து கொண்டு வருமா, இங்கேருந்து கொண்டு வரும்? இங்கேருந்து தானே எடுத்து கொடுக்கும். ஏன் மண்ணிலிருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு வராங்க? எதுக்கு வர? இந்த சூயஸுங்கிறவன் யாரு? அவன் யார்? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுன நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத, 10 பக்கத்துலேயே எல்லா செய்தியும் வந்துடும். அவன் அந்த அயோக்கிய பிரான்ஸ்லேருந்து போய் உலக வங்கியில் கடன் வாங்குது. அந்த பொலிவியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்கிறது, இவனுக்கிட்ட உன் நதியை கொடுன்றான். சரி, நதியை தானே கேட்குறான், என்ன பண்ண போகிறான்னு கொடுத்துட்றான். அவன் அதுலேருந்து நதியிலேருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி என்னதுன்றான். கடைசி அவன் கொடுக்குறதான் தண்ணி, அவன் சொல்கிறதான் காசு. என்ன ஆயிடுச்சு? பல ஆண்டுகள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அப்படி போராடணுமா, அப்படி போராடி ஒரு வங்கி பணியாளன் வேலையை விட்டுட்டு போய் போராடி துப்பாக்கி சுள்ள செத்து நாட்டில் பெரிய புரட்சி வெடித்து விரட்டி விட்டாங்க. அந்த பெட்ரோல் நேரம் எங்கே வந்தான்? தமிழ்நாட்டுக்கு வந்தான், கோவைக்கு வந்தான், சூயஸ்ன்னு வந்தான், பேரை மாற்றிக்கிட்டு வந்தான். என்னுடைய பவானி ஆற்று தண்ணீரை எடுத்து கொடுக்கறதுக்கு இவன் யாரா? 3150 கோடி அது காசை கொடுத்துட்டு வர்றான். 3150 காசை கொடுத்து நமக்கு இந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆசையா? சொல்லு பாப்போம். ஒரு நாள் நீ தவிச்சு நிற்ப, பசிச்சு நிற்ப, வேலை வெல்லாமல் வீதியில் நிற்கும் போது நீ அண்ணனை கவனிப்ப. நீ இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு வேடிக்கையாக இருக்கும். நீ ஆடு மாடு வளர்க்குறத அரசு பணியாக மாற்றுவோம்னா சிரிக்கிற. ஆனால் வீட்டில் போய் தயிர், மோர், பால்லாம் நல்லா குடிக்கிற. வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ ஆடு மாடு மேய்ப்பதையும் வேளாண்மை செய்வதையும் அரசு பணியாக மாற்றிக்கொள்வோங்கிற. அப்போ கூடுதல் வேலை வாய்ப்பு வந்துடுது. அவ்வளோதானே? நீ ஐஏஎஸ் ஆகிறேன் போய்க்க, ஐபிஎஸ் ஆகிறேன் போய்க்க, டாக்டராகவும் போய்க்க. முடியாதவன் இங்கே வாடா தம்பி. ஒன்றை நீங்கள் கவனிச்சுக்கணும். என் பிள்ளை பேசுனால அது நான் சொன்னது தான். உன் செல்ஃபோனில் எத்தனை ஜி வரலாம், ஆனால் கஞ்சி விவசாயி நான் தான் ஊற்றணும். நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேரில் வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனாக இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறான். இன்னைக்கு அமேசான் பிரேம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டின் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொட்டு மதுவை நாட்டில் வச்சிருந்தானா சொல்லு? இவன் கல்லுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல்ல. ஆலியாறு டேமை கட்டணும், தண்ணி எடுத்துகிட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சி இங்கே கொண்டு வந்தால் தான் வரும். அப்போ இந்த கனாலை வெட்டணும், மலைக்குள்ளே குடையணும். அப்போ இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்லை. அப்போ என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி ரொம்ப வச்சு இது வச்சு டக்கு டக்குன்னு இல்லை, நாட்டு வெடி கொண்டு கடப்பாறை கோடாரி வச்சுதும் குத்தி போகணும். அப்போ உள்ள ஆளுங்க அனுப்புகிறாரு, தெரியும் அவருக்கு.
வெளியில் வந்தால் பணம், இல்லைன்னா பணம். ஆனால் தெரியும் வழி இல்லை. அனுப்பி இன்னைக்கு திறந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஆழியார் அந்த அணை பாசனத்தில் வாழுதுன்னா அவன் செஞ்சதான். அது தன்னலமற்ற சர்வாதிகாரம். வைகை அணையை கட்டணும், 20 கிராமத்தை வெளியேற்றணும், கத்துவான் மக்கள். ஆனால் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர், பல 100 கிராமங்கள் வாழுது என்றால் அவன் செஞ்ச தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியால் தான். அப்படி ஒருத்தனால தான் செதுக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவன் ஓட்டு போடாமல் போயிடுவான். போட்டா போட்டும், போடலைன்னா போட்டும் இருந்தால் தான் அவன் சரியாக வரும். நீ சமரசம் செஞ்சினா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது, சாதிச்சாரு. செய்யணும்னு நினைச்சாரு, செஞ்சாவ்ல. அப்போ எத்தனை சாதனைகளை செஞ்சாருன்னு நினைக்கிறேன் நீ அவர். அதெல்லாம் என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆகச்சிறந்த கல்வி அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். இவங்க பாடம் நடத்துவாங்க, ஆசிரியர். இது இப்போ தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரின்னு இதெல்லாம் தீர்மானித்தது யார்? ஐஏஎஸ் எங்கே வேலை பார்க்கணும், இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீன் யார், இதுக்கு யார் ஐபிஎஸ், இதையெல்லாம் தூக்கி தூக்கி போடுறவன், அங்கே போடுறவன் இங்கே போடுறவன் யார்? நாட்டை ஆளுகிற தலைவன். அந்த தலைவன் சரியில்லைன்னா இது எல்லாமே சரியில்லாமல் போயிடும். அப்போ நீ அந்த தலைவனை தேர்வு செய்கிற பணியில் நீ சரியாக இருந்துடணும். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். 6 மாதத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு, பேண்ட் சட்டை, சேலையை போய் புரட்டி புரட்டி எடுக்கிற 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஒன்றுமே தெரியாமல் போட்டு வந்துடுற, ஓட்டை போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்கிற செயலை, கற்றவர்கள் செய்கிற செயலை. போய்ப்பார், கேரளாவெலாம் காரி துப்புறான். ஆந்திரா கேரளாலாம் நம்மளை காரி துப்புறான் ஒருத்தன். இது நான் கூட என்னுடைய தன்மை நிலைப்படத்தில் வச்சுருக்கேன். அதை சிரிக்கிறேன்.